கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் நாம் பிறக்கிற பொழுது பெற்றோர்களால் வைக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கப்படுகிறது. நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேரை பெற்றோர்கள் வைத்து விடுகிறார்கள். அந்த பேரை தான் எல்லாருமே என்ன செய்கிறார்கள், நம்மை அழைக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்கு ஈடு இணை இல்லை. அந்த பேரை சொன்னால் பேய்கள் என்ன செய்யுமா, நடுங்குமா. அந்த பேரை சொன்னால் நோய்கள் சுகமாகுமா. அந்த பேர் என்னன்னு தெரியுங்களா? இயேசு. எல்லாரும் ஒரு முறை சொல்லலாமா? இயேசு. சத்தமான ஒரு தடவை இயேசு. மீண்டும் ஒரு தடவை இயேசு. இந்த இயேசுங்கிற நாமத்தை தேவன் எப்படி வச்சிருக்கிறாராம்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா அந்த நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறதா. இயேசு அப்படிங்கிற பேரை சொல்ல நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். இயேசு அப்படிங்கிற பேர் சொன்னால் நமக்கு எதிராக ஒரு சத்துரு பயப்படுவான். இயேசு என்கிற பேரை சொன்னால் நமக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஓடி போகும். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள நாமம்தான் இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பேர் எப்படி வைக்கப்பட்டது? லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-33 வசனங்களை நம்ம பார்க்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு மரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இயேசு அப்படின்னா அவர் உன்னதமானவருடைய குமாரன். அது மாத்திரமல்ல, அவர் அரசாளுகிறவர். அவர் இயேசு மகாராஜா. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மீட்டு நம்மை ரட்சிக்கிற அவர் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிற பொழுது என்ன உண்டாயிற்றான்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். என்ன உண்டாயிற்று? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் மல்கியா எழுதின அந்த கடைசி புஸ்தகத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்திற்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் துவங்குவதற்கும் கிட்டத்தட்ட நம்ம ஈஸியாக பைபிள் என்ன செஞ்சிடறோம், சீக்கிரமாக ஒரு பேஜை திருப்பிடுறோம். ஆனால் இந்த பழைய ஏற்பாடு இந்த மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 400 ஆண்டுகள் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு தரிசனமும் இல்லையாம், எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வரவில்லையாம். இது அநேகர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இது இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்களா. எல்லாரும் ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதா, மேசியா வரமாட்டாரா, எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று ஏங்கி இருந்த பொழுது, மேசியா எப்போ பிறப்பார், மேசியா எப்போ பிறப்பார் என்று அநேகர் பெத்லகேமிலே அநேகர் திருமணம் பண்ணி கொள்ளாமல் கன்னிகளாக, ஒருவேளை என்னுடைய வயிற்றில் மேசியா பிறக்க மாட்டாரா, என்னுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்க மாட்டாரா என்று அநேக பெண்கள் திருமணம் பண்ணி கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த கிருபை கிடைத்தது. அது மரியாள். அந்த ஸ்திரீயினுடைய பெயர் மரியாள். லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 400 வருடங்களாக தலைமுறையாக மேசியா வரப்போகிறார், மேசியா பிறப்பார் என்று காத்திருந்த ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி
என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 9 மற்றும் 6 வசனங்களை பார்க்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை கிறிஸ்மஸ் நாட்களில் தான் நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இது கிறிஸ்மஸ் நாட்களில் மாத்திரம் வாசிக்கக்கூடிய வசனம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனையை கொடுக்கிற அவர் கர்த்தர். உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 11 கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே எப்படி தங்கி இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்கள், ஏசாயா 11 2வது வசனம். ஞானத்தையும் 1வது வசனத்தை வாசித்தா இன்னும் நன்றாக புரியும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த அவர் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஆவியானவர் அவர் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. ஞான, உணர்வு, அறிவு, ஆலோசனை, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், சகல இந்த ஆள் தத்துவங்கள் யார் மேலே இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறது. ஆவியானவர் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வழி நடத்துகிறார். யோவான் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 1 1-4 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாராம்? நம் யாவருக்கும் அவர் ஒளியாய் இருக்கிறாராம். 14வது வசனம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிதாவை யாரும் பார்த்ததில்லை, அந்த பிதா எப்படி இருப்பார் என்று வெளிப்படுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். நம்முடைய மனுக்குலத்தினுடைய பாவங்களை மீட்கவே அவர் இந்த பூமியில் பிறந்தார். யாவரும் பிறப்பார்கள், மனிதர்கள் பிறப்பார்கள், வாழ்வதற்காக அநேக கனவுகளோடு கூட வளருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்களை எல்லாம் மீட்க, சத்துருவின் பிடியில் இருக்கிற இந்த உலகத்தை மீட்கவே அவர் பிறந்தார். 30 ஆண்டுகள் பெற்றோரோடு கூட அவர் வாழ்ந்தார். 3.5 வருடங்காலங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. சிலுவைக்கு தான் செல்ல வேண்டும், இந்த மனிதர்களுக்காக என்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்த வேண்டும் என்று பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் என்ன செய்தார்? இந்த பூமியிலே அவர் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் மனிதனாக பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தேவனுடைய குமாரனாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பலியாக, ஜீவ பலியாக அவர் கொடுக்கப்பட்டார். காரணம் என்ன? பிதா நம்மை அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாதபடி, பாவத்திலே அழிந்து போகாதபடி வசனம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தில் அழிந்து போகாதபடி ஜீவ பலியாக நமக்காக இந்த பூமியிலே பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார், பிறக்க வைத்தார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்து இன்றும் நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து மனிதனுக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்து காட்டினார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னுதாரணமாக நாம் அவரை பின்பற்றத்தக்கதாக எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்து காட்டினார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு மாத்திரம் சோதனை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்தது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இயேசு கிறிஸ்து பார்த்து பிசாசு சொல்றான், உனக்கு பசியா இருக்குல்ல, இந்த கல்லெல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்யட்டும்? அப்பங்களாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனைகளிலும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலே நாம் பிழைப்போம். விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்க நிச்சயமாக முடியும். ஆகவே தான் வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோதனை வருகிற பொழுது ஆவி என்னும் இந்த பட்டயத்தை, வேத வசனம் என்கிற இந்த பட்டயத்தை எடுத்து சத்துருக்கு முன்பதாக போரிடத்தக்கதாக, சத்துருவானவனை ஜெயிக்க, சோதனையை ஜெயிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக சோதனைகள் உயர்ந்த மலையின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்தி எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து என்ன செய்கிறான்? எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை தரப்போகிறேன், நீ என்னை என்ன செய், பணிந்துகொள் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை மாத்திரம் பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். யாரை நாம் ஆராதனை செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையா, உலக பொருளையா, உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்களையா? எதற்கு நாம் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரமே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை, அவருக்கே முதலிடம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. அது என்ன ஊழியம்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, இருதயம் நறுங்குண்டவர்களுடைய அந்த காயங்களை குணமாக்கத்தக்கதாக, சத்துருவுடைய பிடியில் இருக்கிற கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கத்தக்கதாக அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக இந்த பூமி எங்கும் அவர் சுற்றி திரிந்தாராம். ஒவ்வொரு ஊர்களுக்கு மத்தியிலே, ஒவ்வொரு கிராமங்களுக்கு மத்தியிலே அவர் சென்று கட்டுண்ட ஜனங்களை அவர் விடுதலையாக்கினாராம். நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்
10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருந்தார் அந்த பூமியில? நன்மை செய்கிறவராக, வியாதிப்பட்ட மனிதர்களை தேடி சுகமாக்குகிறவர்களாக, பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற தேவனாக அவர் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற தேவன். அவருடைய முதலாம் அற்புதம் எங்கு நடந்தது? யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவூர் என்கிற ஒரு ஊரிலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது. நம்மள அநேகர் திருமணத்துக்கு போயிருக்கிறோம், அதில் கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊரில் கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது? திராட்சரசம் குறைவுபட்டு போகிறது. அந்த காலத்தில் திராட்சரசம் என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷ நாட்களிலே பரிமாறக்கூடிய ஒரு உணவு, ஒரு பானம். அது உடனே தயாரிக்க முடியாது, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்ததை விட இந்த கல்யாணத்துக்கு அநேக ஜனங்கள் வந்துட்டாங்க. உடனே அந்த திருமண வீட்டார், அந்த கல்யாண வீட்டார் என்ன செஞ்சிட்டாங்க? திராட்சரசத்தை பரிமாறுறாங்க. உடனே அது என்ன செஞ்சது? தீர்ந்து போனது. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மரியாள் வந்து சொல்லுகிறாள், இந்த மாதிரி திராட்சரசம் தீர்ந்து விட்டது. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. வேலைக்காரர்களிடத்த மரியாள் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாமா? அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். 5வது வசனம் பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவருடைய சித்தம் என்னவோ அதன்படி செய்யுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்களுடைய தொழிலை குறித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதை செய்தால் என்ன நடக்கும்? இந்த கானாவூர் கல்யாணத்தில் இதுவரை யாரும் ருசி பாராத மதுரமான அந்த திராட்சை ரசத்தை எப்படி இந்த திருமண வீட்டுக்காரர் பெற்றுக்கொண்டார்களோ அதே போல எல்லா கசப்புகளும் விலகி மதுரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் ருசி பார்க்க முடியும். நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய பிஸ்னஸை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது திரளான ஜனக்கூட்டம் அவரை நோக்கி வந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் வந்து விட்டார்கள். அங்கே பக்கத்தில் போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு சிறு பையனிடத்தில் மாத்திரம் 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதை எடுத்தார். அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அது என்ன செய்தது? அது பெருகிற்று பெருகிற்று 50 பேராக பந்தி அமர பண்ணின அந்த ஜனங்களிடத்தில்
சீசர்கள் பரிமாறினார்கள். வேண்டிய மட்டும் சாப்பிட்டு அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? திருப்தி அடைந்தார்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஏறக்குறைய 5000 புருஷர்கள் மாத்திரம் அங்கே இருந்தார்களாம். அப்போ அவர்களோடு கூட வந்த மனைவிகள், பிள்ளைகள், அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேவன் போஷித்தார். என்ன செய்தார்? தம்மிடத்தில் இருந்த அந்த அப்பத்தை, அந்த மீன்களை எடுத்து தேவனுக்கு கரத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி அதை பரிமாற சொன்னார். உடனே அது பெருகிற்று. நாமும் நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பாகத்தை, தசம பாகத்தை கத்தடத்தில் செலுத்துகிற பொழுது நம்முடைய வருமானமும் பெருகும், வீண் செலவு வராது, தொழிலில் விருத்தி அடையும், வியாபாரமும் விருத்தி அடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செலுத்தினது போல, நன்றி செலுத்தினது போல நாம் நம்முடைய வாழ்களில் பெறுகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக, சிறு சிறு நன்மைகளுக்காக ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? நன்றி சொல்ல வேண்டும். நன்றி, நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே நன்றி, நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கிறீங்களே நன்றி, நல்ல குடும்பத்தை ஆண்டவரை கொடுத்துருக்கிறீங்களே நன்றி, நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கிறீங்களே அது நன்றி. ஒவ்வொரு நாளும் அந்த வேலைக்கு சொல்லுகிற பொழுது அந்த வேலைக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, ஆனால் நல்ல மன ரம்யமாக சந்தோஷமாக ஆண்டவர் நம்ம அந்த வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறார். அந்த வீட்டுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆசீர்வாதம் பெருகும், அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. மற்றும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். கவலை தோய்ந்த முகத்தோடு கூட மீனவனாகிய பேதுரு கடற்கரையோரத்தில் தோல்வி மனப்பான்மையோடு வலையை அலாசி கொண்டிருக்கிற பொழுது, வலையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய படகில் ஏறி பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து முடித்த பின்பதாக பேதுருவை பார்த்து, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படவில்லை. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறப்ப நாம் படித்திருக்கிற அந்த அறிவு, அனுபவம் இதெல்லாம் குறுக்கிடும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, அனுபவம், பார்த்த அந்த சூழ்நிலைகள், படித்த படிப்பு, இதெல்லாம் உலக ஞானம், இதெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி தடுக்கும். ஆனால் அதை மேற்கொண்டு, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ, பேதுருவை போல முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்கிறேன், இந்த திட்டத்தை செய்கிறேன், இதை நான் வாங்குகிறேன், இதை நான் செயல்படுத்துகிறேன் என்று நம்முடைய வாழ்விலே செய்கிற பொழுது 2 படகுகள் அமிழத்தக்கதாக பேதுரு எப்படி மீன்களை பிடித்தானோ, தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை கண்டிராத ஒரு பெருக்கத்தை பேதுரு கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்து, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விடும், காரணம் என்ன, நான் பாவியான மனிதன், இந்த ஆசீர்வாதத்தை பெற எனக்கு தகுதி இல்லை, என்னை விட்டு போய்விடும் என பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை தேவன் பேதுருடைய வாழ்விலே செய்தார். அதே போலதான் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற பொழுது, வேதத்தில் சொல்லுகிற அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, நாம் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற இயேசு, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை மாத்திரம் அவர் செய்யல, அநேக ஜனங்களை அவர் குணமாக்கினார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை, அந்த ஸ்திரீ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு பின்பதாக சென்று, அவரை தொட எனக்கு தகுதி இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் சுஸ்தமாயிருவேன், அவரை தொட எனக்கு தகுதி இல்லை,
ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டு சுகமாவேன் என்று அந்த எண்ணத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சென்றாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவளுடைய நோய் சுகமாக்கப்பட்டது. அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருக்கின பொழுதும் அவள் மீது மாத்திரம் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. அவள் மீது மாத்திரம் குணமாக்குகிற அவருடைய வல்லமை புறப்பட்டது. காரணம் என்ன? 100% அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த ஸ்திரீக்குள்ளாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுகிற பொழுது நிச்சயமாய் நான் சுகமாக்கப்படுவேன். அநேக வைத்தியர்கள் என்னுடைய சரீரத்தை சோதித்து விட்டார்கள், சுகமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் என்னை சுகமாக்க ஒருவர் இருக்கிறார், பரம வைத்தியர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்னை சுகமாக்குவார் என்று அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுகமானாள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு செல்லுகிற பொழுது 18 வருடமாய் சற்றேனும் நிமிர முடியாத ஒரு கூனி. எத்தனை வருடம்? 18 வருடம். நம்ம ஒரு 10 நிமிஷம் குமிஞ்சு இந்த பைபிளை பார்த்தாவே உடனே என்ன செஞ்சிடறோம்? உடனே நேராக பார்த்துறோம். ஆனால் அந்த ஸ்திரீ 18 வருடமா தரையை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தாள். சற்றேன்னு நிமிர முடியாது. அவளுடைய பெயர் எல்லாராலும் மறக்கப்பட்டது. அவளுக்கு பேர் என்ன? அந்த கூனி அங்கே நிற்கிறாள். அந்த கூனியை பார்த்தீங்களா? இப்படி தான் அவளுடைய பெயர். தன்னிடத்தில் பேசுகிற நபர்களை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாத அந்த நிலையில எத்தனை நாட்களா? 18 வருடம் கூனியாகவே இருந்தாளாம். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவளை சுகமாக்கினாள். 18 வருடத்திற்கு பிறகு நிமிர்ந்து பார்த்த முதல் தெய்வம், முதல் மனித ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீ காண்கிறாள், மிகுந்த சந்தோஷப்படுகிறாள். நம்முடைய வாழ்விலும் அநேக வருடங்களாக சரி செய்ய முடியாத பிரச்சனைகள், அநேக நாள் செபித்தும் கிடைக்கப்பெற முடியாத அநேக காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் நம்மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று சற்றேனும் சந்தேகப்படாமல் யாரெல்லாம் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறோமோ அவருக்கு அவர் பதில் தர, அற்புதம் செய்ய நமது மத்தியிலே அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் உயிரோடு கூட ஜீவிக்கிறார். அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கும் நடைபெறும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடைபெற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த காலத்திலும் அது நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 38 வருடமாய் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்து அந்த மண்டபத்திலே படுத்து படுக்கையாக இருக்கிறான். ஊரெல்லாம் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை தேடி போகிறார்? சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக அல்ல, கிராமத்துக்குள்ள அல்ல, பெதஸ்தா மண்டபத்தில் தன்னுடைய குடும்பத்தால் மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, மறந்து போன ஒரு மனிதனை தேடி செல்லுகிறார். 38 வருடமாய் படுத்த படுக்கையா இருக்கிறான். 38 வருடம். ஏறக்குறைய அவனுடைய வாழ்நாளிலே பாதி நாட்கள் அந்த மண்டபத்திலே கழித்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த இடத்துல தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்குகிற பொழுது நான் இறங்குவதற்கு முன்பதாக, நான் இந்த குளத்தில் இறங்கி சுகம் பெறுவதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். இப்படியே 38 வருடம் படுத்த படுக்கையாகவே நான் இருக்கிறேன். என்னால் எழுந்து நடக்க முடியாது. என்னை யாரும் கண்டுகொள்ளுவதில்லை, என்னிடத்தில் யாரும் பேசுவதில்லை, என் குடும்பத்தார் வரவில்லை, நண்பர்கள் வரவில்லை. யாவராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய ஒரு வார்த்தை,
நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனிதன் எழுகிறான். தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் அந்த ஊருக்குள்ளாக, அந்த கிராமத்துக்குள்ளாக அவன் செல்லுகிறான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் நல் விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார். அவர் என்றென்றைக்கும் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்துக்கு நேராக ஒரு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அதை வாசித்து நாம் செபிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அந்த சாபமான சிலுவையை ஏற்றுக்கொண்டார். கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, தன்னுடைய சிரசிலே முள்முடி சூட அவர் அனுமதித்தார். உடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான காயங்கள், அவருடைய முதுகு வயலிலே உழப்பட்ட நிலத்தை போல இருந்ததாம். அவரை யாருமே பார்க்க முடியாத அந்த கேடு உடையவராய் நமக்காக அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார். நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக, நமக்கு பாவ மன்னிப்பை தருவதற்காக, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் சிலுவையிலே நமக்காக அவர் பாவமானார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். நம்மை ரட்சிக்கவே அவர் இந்த பூமியில பிறந்தார். நம்மை ரட்சிக்கவே அவர் சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.